ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே சமையல் நம்ம வீட்டில். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். காலையிலே குருமா குழம்பும் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ குருமா குழம்புக்கு வெங்காயம், சோம்பு, தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு வத்தப்பொடி, மட்டன் பொடி, அப்புறம் கறி மசால் பொடி போட்டு எல்லாத்தையும் வேக வைக்க போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் குருமா குழம்பும். இப்போ இது சோம்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றி 2 விசில் குக்கரில் வச்சுட்டா ரெடி ஆயிரும் குருமா குழம்பு. இங்கிட்டு சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ சப்பாத்தியெல்லாம் போட்டு அங்கிட்டுக்கிட்ட திருப்பி விட்டு சப்பாத்தியே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கிட்டு குருமா குழம்பும் ரெடி. எவ்வளோ கட்டியாக குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் சாப்பாடு எங்களுக்கு சப்பாத்தியும் குருமா குழம்பும். மதிய சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் அடுத்து. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நான் காலையில் சப்பாத்தியும் குருமா குழம்பும் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ மத்தியானுக்கு நண்டு ஃப்ரை, பாறை மீன் குழம்பு, அப்புறம் பாறை மீன் ரோஸ்ட்டு. இப்போ நண்டு ஃப்ரைக்கு 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், அப்புறம் மிளகு 3ஐயும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது நண்டு மசாலாவை கடைசியில் நம்ம நண்டெல்லாம் இது பண்ணி எடுத்து வேக வச்சு முடித்து கடைசியில் தூவி விட்டு இறக்கணும். இப்போ நண்டுக்கு தாளிசம் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுவோம். அப்புறம் சின்ன வெங்காயம் பல்லாரியும் நான் பாதி நறுக்கி வச்சுருக்கேன், அதில் கலந்து போட்டுக்கோங்க தாளிசம் பண்ண. எப்போவுமே நான் மீன் குழம்புக்கு நண்டு ஃப்ரைக்கெலாம் சின்ன வெங்காயமும் அதுக்கப்புறம் பல்லாரியும் பாதி நான் நறுக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ நண்டு ஃப்ரைக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அங்கிட்டு மீன் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி தாளிசம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அங்கிட்டு மீன் குழம்புக்கு கடுகு, பூண்டு, வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து இப்போ குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் வத்தப்பொடி, மஞ்சள் பொடி அங்கிட்டு போட்டிருக்கேன். இங்கிட்டு நண்டு ஃப்ரைக்கு வத்தப்பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி. இதுதான் மீன் ரோஸ்ட்டு. நண்டு ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறது. இப்போ புளி கரைச்சி வச்சு மீன் குழம்புக்கு ஊற்றிக்கிடுவோம். 2 சைடு 2 அடுப்பு வச்சுட்டு டக்குனா வேலை முடிஞ்சிடும். இங்கிட்ட நண்டு ஃப்ரைக்கு நம்ம நண்டெல்லாம் எடுத்து போட்டு மசாலாவோட பிரட்டி தண்ணியை ஊற்றி வேக வைக்க வேண்டியதுதான். மசாலாவோட நண்டெல்லாம் அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நண்டு நல்லா முங்குற அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கிடுவோம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். 2க்கும் உப்பு போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கும் நண்டுக்கும் உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். ரெண்டு சைடும் மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்திருக்கு மிக்சியில். இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம மீன் குழம்புக்கு ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுன உடனே நான் மீன் துண்டெல்லாம் எடுத்து போட்டு மீன் அப்படியே கொதிக்க விட்டுருவேன். மசாலாலாம் மீனில் இறங்கி நல்லாயிருக்கும். பாறை மீன் தாங்க. இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். அங்கிட்டு நண்டை அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நண்டு ஃப்ரை ரெடி. நான் அந்த நுணுக்கி வச்ச மசாலாவை போடுறது காமிக்கல. இப்போ இங்கிட்டும் பாருங்கள், மல்லிச்செடியெல்லாம் தூவி விட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க மத்தியான சாப்பாடு சாப்பிடலாம்.
அடுத்து மீன் ரோஸ்ட்டும் பொரிச்சிருவோம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி மீனையும் ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி இதாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு. பாறை மீன் குழம்பு, பாறை மீன் ரோஸ்ட்டு, அப்புறம் நண்டு ஃப்ரை. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தட்டுலலாம் பரிமாற ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், தட்டுலாம் நல்லா மீன், நண்டு எல்லாமே இருக்குது. இப்போ குழம்பு பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்குங்க, பொய் சொல்லலை. எல்லாமே நல்லா இருக்குது. நண்டை கடிக்க ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனால் கடிக்கலை. மீன் ரோஸ்ட்டை மட்டும் பிச்சு போட்டு சாப்பிட்றேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. சாயந்தர நேரம் ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமைனாலே எங்கேயாவது போவோம்ல, அதே மாதிரி சாயந்தரம் சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு, ப்ரேயர்லாம் இருக்காது சாயந்தரம். நம்ம போனோம்னா மெழுகுத்திரி ஜெபம் பண்ணி மெழுகுத்திரி பொருத்தி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம். அப்படியே சர்ச்சில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே